வணக்கம் நண்பர்களே, இது தூரிகை ஜாலம் கிராஃபிக்ஸ் டிசைன்ஸ் தமிழில் கற்றல் மற்றும் பயிற்சிகள். நான் உங்கள் மோகன். நண்பர்களே, இன்றைக்கி இந்த காணொளி பயிற்சியில் உங்களுக்கு லைவாக நம்ம எந்த மாதிரியான வீடியோ கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தா, ஒரு ஃபோட்டோ பாக்கெட் ஃபோட்டோ எப்படி லேமினேட் பண்ணுறது, ஐடி கார்டு எப்படி லேமினேட் பண்ணுறது, அதில் என்னென்ன கவனிக்கிறது அப்படின்றத இந்த டுட்டோரியலில் நம்ம லைவாக வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். இன்றைக்கி நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க. இப்போது ஒரு லேமினேட் பண்ணிகிட்ருக்கிறேன், ஒரு ஃபோட்டோவை வந்து லேமினேட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் அதை கவனிக்கலாம். இடையில் நான் வீடியோவில் எதுவும் வாய்ஸ் நான் பேசுகிறது இல்லை. ஸோ நீங்கள் கவனிக்கணும் அப்படின்றதுக்காக நான் இப்போ வாய்ஸில் வந்து நான் பேசாமல் இப்போ டெமோ நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க லைவாக. இந்த விஷயத்த வந்து உங்களுக்கு லைவில் நான் காட்டிகிட்ருக்கிறேன். இது நம்ம எல்லாமே சொல்லியிருக்கிறோம். இதில் என்னென்ன சொல்லணுமோ அதெல்லாம் நம்ம கொஞ்சம் வீடியோவில் இன்னும் கொஞ்சம் முன்னாடி சொல்லியிருக்கிறோம். ஸோ அதை ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். நம்ம சேனல் தூரிகை ஜாலம். நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அதே போல் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு உங்களுடைய ஆதரவு கொடுக்கும்படியும் பணியோடு கேட்டுக்கிறேன். சப்ஸ்கிரைபர் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணி சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை ஊக்கத்தையும் தரும்படி கேட்டுக்கிட்டு, இந்த லேமினேட் எப்படி பண்ணுறது அப்படின்றத நீங்கள் கவனிக்கலாம். ஸோ 1 2 ஒரு வெர்டிக்கல் ஹரிசாண்டல். இந்த ஃபஸ்ட்டு வெர்டிக்கலில் வந்து ஸ்கேனிங் போட்டு கொடுத்துட்றோம். அடுத்தது வந்து ஹரிசாண்டலில் வந்து ஸ்கேனிங் கொடுத்துட்டோம் அப்படின்னோம்னா ரொம்ப கார்டு வந்து நல்லா இதாக இருக்கும். நம்ம இதுக்கு சிந்தட்டிக் ஷீட்டு வந்து பிரிண்ட் எடுத்து, அப்புறம் லேமினேட் பவுச்சு, லேமினேட் பவுச், அந்த ஃபைல் 65க்கு அந்த ஃபைல் எடுத்து நம்ம இதை லேமினேட் பண்ணியிருக்கோம். இது ஒரு கோயிலில் வந்து பக்தர்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த மாதிரியான புகைப்படம், சுவாமியோட புகைப்படம். இந்த புகைப்படத்தை நம்ம ஆர்டர் எடுத்து பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க பாருங்கள். நம்ம கெனான் பிரிண்டரில் தான் நம்ம அதை பிரிண்ட் பண்ணுறோம். இந்த பிஸ்னஸ் நம்ம ஓனாக தான் இங்கே வீட்டிலேருந்து பண்ணுறோம். நம்ம ஆஃபீஸ்லேருந்து பண்ணுறோம். இப்போ இந்த டைம் கூட பார்த்தீங்கன்னா இப்போ 2:48 இருந்தாலும்
இது ஒரு லேமினேஷன் பண்ணுறோங்க. கோயிலில் சிறப்பு பூஜைகள் பண்ணதுக்கப்புறம் இது மாதிரி சுவாமி படங்களை பக்தர்களுக்கு கொடுப்பது பிரசித்தி பெற்ற கோயில்களில் வழக்கம். அந்த பாக்கெட்டில் வச்சுக்கிற மாதிரியான இந்த மாதிரி ஒரு டிசைனை நம்ம இங்கே பிரிண்ட் கொடுத்து சிஸ்டத்தில் நம்ம கோரலில் அதை டிசைன் பண்ணி நம்ம இங்கே பார்க்கலாம். நம்ம இந்த கோரலில் பண்ணியிருக்கோம். கோரலில் அந்த டிசைனை பண்ணி கஸ்டமர்கிட்ட சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஓகே பண்ணியாச்சு. ஓகே பண்ணதுக்கப்புறம் நம்ம கஸ்டமரை பிரிண்ட்டுக்கு வந்து அக்செப்ட் கொடுத்துட்டாரு. ஸோ இங்கே நீங்கள் பார்த்துட்ருக்கிறது அந்த டிசைன் நல்லா தெரியும். ஸோ இந்த டிசைனை தான் நம்ம இங்கேருந்து இதை நம்ம ஷீட்டாக மாற்றிட்டோம். பாருங்கள், இங்கே நான் இதை ஷீட்டாக மாற்றிட்டேன். ஒரு A4 ஷீட்டில் வந்து நான் இதை செட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம பிரிண்டர் வந்து கெனான். இந்த இதில் A4 மட்டும் தான் பிரிண்ட் எடுக்க முடியும். A3 பிரிண்ட் எடுக்கிறதுக்கான ஆப்ஷன் இதில் இல்லை. ஸோ அதனால் நான் இங்கே A4ல் செட் பண்ணிட்டேன். A4ல் இது என்ன சைஸுன்னு பார்த்தீங்கன்னா 3.5 இன்ச்சு 3 இன்ச்சுக்கு 2.5 இன்ச்சு அந்த மாதிரியான சைஸில் வந்து இந்த இமேஜ் வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். அந்த சைஸில் தான் நம்ம இப்போ இந்த பிரிண்ட்டு கொடுத்தாச்சு. ஷீட்டு வந்ததுக்கப்புறம் இந்த பிரிண்ட்டுக்கு வந்து நம்ம என்ன ஷீட்டு யூஸ் பண்ணியிருக்கோன்னா, ஸோ இங்கே இருக்குது பாருங்கள், இந்த வாட்டர் ப்ரூஃப் டபுள் சைடு பிரிண்டிங் ஷீட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா லேமினேட், அந்த லேமினேஷன் ஃபிலிம் இருக்குது இல்லைங்க, அந்த லேமினேஷன் ஃபிலிமை நம்ம வந்து எக்ஸ்லாம் அப்படின்ற இந்த பிராண்டு, எக்ஸ்லாம் அப்படின்ற பிராண்டு, அதனுடைய சைஸ் பார்த்திங்கன்னா இங்கே கீழே இருக்கும். 65க்கு 95 mm 225 மைக்ரான். இதை நம்ம யூஸ் பண்ணி இந்த இங்கே பார்த்துட்ருக்குறது இதை வந்து நம்ம லேமினேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த லேமினேட்டரில் வந்து நம்ம எப்படி செட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நான் கொடுத்துருக்குறேன் 225 மைக்ரானுக்கு நம்ம மேக்ஸிமம் வந்து ஒரு 140 வச்சுருக்கிறேன். 140 வச்சு ஹீட்டு டெம்பரேச்சர் 140 டெம்பரேச்சர் வச்சு இதை நான் ஒட்டியிருக்கிறேன். ஐடி கார்டு மாதிரியே வந்து ஃபினிஷிங் ஆயிடுச்சு. அவ்வளோதான். இது ஒரு நல்ல பிஸ்னஸ் தான். நமக்கு கஸ்டமருக்கு அஃபோர்டபுளான ப்ரைஸில் வந்து நம்ம இதை கொடுக்க முடியும். இது ஒரு பிஸ்னஸ்ஸு. ஏற்கனவே நம்ம கடந்த வீடியோவில் உங்களுக்கு இந்த விபூதி பேக்கெட் டிசைன் பண்ணுறது அப்புறம் பிரிண்ட் பண்ணுறது பற்றி நம்ம சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் இந்த டுட்டோரியலில் உங்களுக்கு இந்த மாதிரியான இது நமக்கு ஆர்டர் வந்திருக்கு. ஒரு 4000 பேக்கேஜஸ் இது வந்து நம்ம பிரிண்ட் எடுக்கணும். 4000 ஷீட்டு 4000 இது வந்து பிரிண்ட் எடுத்து நம்ம கஸ்டமருக்கு கொடுக்க வேண்டியது இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்துக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குது. பிரிண்ட் குவாலிட்டி வந்து இந்த கெனான் G7070 மாடல் பிரிண்டர். இது வந்து ரொம்ப குவாலிட்டி ஹை குவாலிட்டியில் வந்து பிரிண்ட் செட் பண்ணி நம்ம எடுக்கிறப்போ நம்ம இங்கே என்ன டிசைன் கொடுத்து என்ன கலர் கொடுத்துருக்கோமோ அது RGB கலரில் கொடுத்துருந்தாலும் சரி, CMYK கலரில் கொடுத்துருந்தாலும் சரி, இந்த பிரிண்டரில் நம்ம ஹை குவாலிட்டியில் வச்சு கிளாசி டு பேப்பர் செட் பண்ணி நம்ம பிரிண்ட் எடுக்கிறப்போ இங்கே நீங்கள் கவனிக்கலாம். இதில் வந்து கிளாசி டு பேப்பர் வந்து செட் பண்ணியிருக்கிறேன். கிளாசி டு பேப்பர் செட் பண்ணி நம்ம இந்த பிரிண்ட் எடுத்திருக்கோம். இது மெனுவில் பாருங்கள். மெனுவில் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். கொஞ்சம் இது மறைச்சிக்கலாம், கிளியர் அடிக்குது. ஓகே,
காப்பி, ஸ்பெஷல் காப்பி. ஸோ நம்ம இது ப்ரெஸ் பண்ணிட்டோம்னா இப்போ தெரியுது கிளியராக. இங்கே வந்து அடுத்தது இன்னொரு பட்டனை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா பேஜ் சைஸ்ன்னு இருக்கும். ஸோ பேஜ் சைஸை நம்ம ஓகே பண்ணிட்டோம். A4 வந்து செட் பண்ணியாச்சு. மீடியா டைப்பு ஓகே. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், மீடியா டைப்பில் வந்து நம்ம ப்ளஸ் கிளாசி 2 அப்படின்றத செலக்ட் பண்ணியிருக்கோம். அதே போல் பேப்பர் நம்ம ட்ரே வந்து பின்னாடி ட்ரேயில் வச்சுருக்கோம். ஸோ ஷீட் எப்படி எடுக்கிறது அப்படின்றத இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்குறேன். நம்ம இந்த சைடு பேக் சைடு இந்த ட்ரே ரியர் ட்ரேயில் வந்து நம்ம பிரிண்ட் எடுக்கிறோம். அந்த பிரிண்ட்டு எப்படி எடுக்கிறதுங்கிறத இந்த ஒரு ஷீட் எடுத்து வச்சு உங்களுக்கு பிரிண்ட் எடுத்து காட்டுறேன். ஸோ நம்ம இந்த பேப்பர் ஷீட்டை வந்து எடுத்துக்கலாம். இந்த சிந்தட்டிக் A4 சிந்தட்டிக் குவாலிட்டி பேப்பர், இதை நான் ஒரு ஷீட் எடுத்துக்கிறேன். பார்த்துக்குங்க, இதை வந்து இந்த ட்ரேயில் வச்சிடுறேன். ட்ரேயில் வச்ச பின்னாடி ட்ரே ஓகே, இதை வந்து ஓகே கொடுத்துட்றேன். ஏன்னா இது லைவாக உங்களுக்கு நம்ம கொடுக்குறோம். நீங்கள் எப்படி பிரிண்ட் வருது அப்படின்றத இப்போ செக் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, பிரிண்ட் குவாலிட்டி நீங்கள் ஹை குவாலிட்டியில் வச்சு பிரிண்ட் எடுக்கிறோம். இல்லாட்டா ஆஃபில் இருக்கட்டும். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து இங்கே பிரிண்ட் கொடுக்க போகிறோம். இந்த ஃபைல் சைஸ் பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு தெரியும் 2.5 3.5 இன்ச்சஸ்ஸு. இதை நம்ம மேக்ரோஸில் போயிட்டு இந்த மேக்ரோஸில் போய் மேக்ரோஸ் மேனேஜரை செலக்ட் பண்ணோம்னா இங்கே வந்து மேக்ரோஸ் மேனேஜர் டிஸ்பிளே ஆகிடும். இங்கே இருக்கக்கூடிய டில்லிங் ஆப்ஜெக்ட் அப்படின்றது இங்கே இருக்குது பாருங்கள். இந்த டில்லிங் ஆப்ஜெக்டை நம்ம டபுள் கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ இந்த டில்லிங் டூப்ளிகேட் ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து இந்த விண்டோ வந்துடும். இது ஆட்டோமேட்டிக்காக இங்கே ரிசல்ட் 9 பீசஸ் அப்படின்னு கொடுத்துருக்கு. 90 டிகிரியில் வச்சோம்னா 8 பீஸ் கிடைக்கும், நார்மலாக விட்டோம்னா 9 பீஸ் கிடைக்கும். இதை செட் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ டில்லிங் டூப்ளிகேட் கொடுத்தோம்னா இங்கே நமக்கு டில்லிங் ஆகிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான். ஸோ இதை நான் இதே மாதிரி தான் இதை ஏற்கனவே வந்து நான் இங்கே சேவ் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே டூப்ளிகேட்டு நீங்கள் பார்த்தா தெரியும். ஸோ இந்த ஃபைலை நம்ம பிரிண்ட்டு கொடுக்குறோம். இங்கே பிரிண்ட்டு கொடுக்குறோம். ஸோ பிரிண்ட்டை பிக்சர் குவாலிட்டி பிரிண்ட் வந்து ஆப்ஷன் கெனான் பிரிண்ட் வந்து ஆப்ஷன் கேட்குது. நம்ம இங்கே பேப்பர் சைஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கணும். ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் இருந்ததுன்னா செலக்ட் ஆகிடும். A4 குவாலிட்டி ஹை குவாலிட்டி ஃபோட்டோ ப்ளஸ் கிளாசிக் 2ன்றது செலக்ட் பண்ணிக்கிறோம். அடுத்தது காப்பீஸ் நம்பர் ஆஃப் காப்பீஸ் ஒன்றுன்னு செலக்ட் பண்ணிவிட்டு ஆப்ஷனில் இங்கே மறுபடியும் போகலாம். இங்கே பிரிண்ட் ப்ராப்பர்ட்டி இருக்குது, அதை செலக்ட் பண்ணோம்னா நமக்கு பிரிண்ட் ப்ராப்பர்ட்டி ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பிரிண்ட் ப்ராப்பர்ட்டியில் நம்ம ஃபோட்டோ பிரிண்டிங் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்குவோம். செலக்ட் பண்ணிட்டோம்னா இதில் கவனிக்க வேண்டியது அடிஷ்னல் ஃபீச்சரில் வந்து பார்டர்லெஸ் பிரிண்டிங் அப்படின்ட்டு இருக்குது.
பார்டர்லெஸ் கொடுத்துட்டு பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு. பார்டர்லெஸ் கொடுத்தா கொஞ்சம் உள்ளே இருக்குது. ஸோ பரவாயில்ல, பார்டர்லெஸ் கொடுத்து இது ஒரு பிரிண்ட் எடுப்போம். ஏன்னா போன தடவை வந்து நம்ம இந்த பிரிண்ட் குவாலிட்டியில் பார்டர்லெஸ்ஸை வந்து டிக் கொடுக்காமல் இது பண்ணிட்டோம். இப்படி கொடுத்தனால ஃபுல்லாக வந்துடுச்சு. பார்டர் லெஸ் பண்ணி இப்போ எடுத்து பார்க்கலாம். பிக்சர் டு ஓகே, இது ஃப்ரண்ட்டு கொடுத்துடலாம். இங்கேயும் பார்டர்லெஸ் கொடுத்தாச்சு, இங்கேயும் பார்டர்லெஸ் கொடுத்தாச்சு. ஃப்ரண்ட் பார்டர்லெஸ் கொடுத்தோம்னா ஒன் சைடு ப்ராப்ளம் வருது. ஸோ அதனால் இந்த பக்கம் வந்து பேப்பர் பத்தாத மாதிரி இருக்குது. ஸோ அதனால் இப்போ ப்ரிண்ட்டு கேன்சல் கொடுக்குறோம். திருப்பி வந்து நான் பிரிண்ட் கொடுத்துட்றேன். ஆப்ஷனில் போய் பிரிண்ட் ப்ராப்பர்ட்டியில் போய் நீங்கள் பார்டர்லெஸ் அப்படின்றது செலக்ட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே செட்டிங்லாம் இங்கே கரெக்டாக இருக்குது. இப்போ ஓகே கொடுத்துடலாம். ஓகே, இப்போது இங்கே ஃபிட் பிக்சர் டு ஃப்ரேம் அப்படின்றத இது பண்ணிக்கலாம். பிரிண்ட் கொடுத்துருவோம். ஸ்டார்ட் பிரிண்ட். ஓகே, ஸ்டார்ட் பிரிண்ட் கொடுத்துடலாம். ஸோ பிரிண்ட்டுக்கு இங்கே வந்துடலாம். இப்போ மீடியா வந்து உள்ளே இழுத்துக்கும். ஓகே, ட்ரேக்குள்ளே வந்துடுச்சு. இப்போ பிரிண்டிங் ப்ராசஸிங் நடந்துகிட்ருக்கு. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு நான் லைவாகவே வந்து இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ பண்ணிகிட்ருக்க ஒர்க்கை வந்து நம்ம லைவில் உங்களுக்கு கொடுக்குறோம். யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக நம்ம கொடுக்குறோம். ஹை குவாலிட்டி கொடுத்துருக்கோம். ஹை குவாலிட்டியில் கொடுக்குறப்போ நம்ம கொரல்ரா அப்படின்றது பார்த்திங்கன்னா இமேஜ் குவாலிட்டிக்கு வந்து சொல்லவே வேண்டியதில்லை. அற்புதமான ஒரு சாஃப்ட்வேர். நம்ம கொடுக்கக்கூடிய கலர்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக வந்து நம்ம பிரிண்டிங்கில் வந்துடும். அதே போல் ஸ்க்ரீன் பிரிண்டிங்காக இருந்தாலும் சரி, ஸ்க்ரீன் பிரிண்டிங் கலருக்கு வந்து நம்ம பென்டான் கலர்களை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னோம்னா, ஃபேப்ரிக் வந்து பிரிண்ட்டுக்கு வந்து பென்டான் அப்படின்ற இங்கே கலர் வந்து இருக்குது. அந்த கலரை நம்ம யூஸ் பண்ணுறப்போ ஸ்க்ரீன் பிரிண்டிங்க்கு வந்து பர்ஃபெக்ட் கலர்ஸ் எல்லாம் கிடைக்கும். நிறைய வேரியபிளான கலர்ஸ் எல்லாமே இருக்குது. அதே போல் நம்ம இங்கே எதாக இருக்கட்டும், ஒரு வெப் இமேஜை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணுற மாதிரி வெப் இமேஜை வந்து நம்ம டிசைன் பண்ணாலும் ஆர்ஜிபியில் வச்சு நம்ம டிசைன் பண்ணோம்னா பர்ஃபெக்ட் குவாலிட்டியில் கிடைக்கும். இன்னும் அடுத்து இன்னும் 2-3 வேலைகள்லாம் இருக்குது. அந்த வேலைகள்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ ஒவ்வொரு வேலையாக பண்ணணும். ஏன்னா இந்த ப்ராஜெக்ட்டு இது வந்து ஒரு டெம்பிள் ஃபங்க்ஷனுக்கு உண்டான ஒரு இது. இப்போ பாருங்கள் எவ்வளோ குவாலிட்டி இருக்குது. இமேஜ் வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்குது, நல்லா ஷைனிங்காக இமேஜ் குவாலிட்டியாக இருக்குது. சிந்தட்டிக் மெட்டீரியல் ஷீட்டில் வந்து நம்ம போட்டோம்னா ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஸோ சிந்தட்டிக் ஷீட்டோட மைக்ரான் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 180 மைக்ரான்ஸ் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து என் பிரிண்டர் வாங்கினதுக்கப்புறம் இதுதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சிந்தட்டிக் மெட்டீரியல் வந்து பிரிண்ட்டு கொடுக்குறது. ஸோ நான் இது எதுக்காக உங்களுக்கு லைவாக இந்த பிரிண்ட்டை வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னா,
ஸோ இந்த பிரிண்ட் எடுக்கிறப்போ நம்ம என்ன கவனிக்க வேண்டியது இருக்குது. ஸோ இது வந்து 2 சைடு பிரிண்ட்டு. முன்னாடியும் வந்து இப்போ ஃப்ரண்ட்டில் வந்து பிரிண்ட் ஆகிட்டு இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பேக் சைடு வந்து பிரிண்ட் எடுக்கணும். ஸோ பேக் சைடு பிரிண்ட் எடுக்கிறப்போ நம்ம இந்த ஃபிலிம்மை வந்து எப்படி திருப்பணும் அப்படின்றதுக்காகத்தான் நம்ம இந்த லைவ் வந்து நம்ம உங்களுக்கு இப்போ பண்ணுறோம். ஸோ புதுசாக பிகினர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க பிரிண்ட் எடுக்கிறப்போ 2 சைடு பிரிண்ட் எடுக்கணும் அப்படின்றப்போ அவங்களுக்கு மீடியாவை வந்து மாற்றி திருப்பிடுவாங்க. ஸோ மாற்றி திருப்புறப்போ என்ன ஆகும்னா பிரிண்ட்டு வந்து அலைன்மெண்ட்டு மாறிக்கும். இதனுடைய பேக் சைடு வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்து அதனுடைய பேக் சைடில் வந்து ஃபிட்டிங் ஆகாது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மீடியா வந்து கெனான் பிரிண்டிங்கில் வந்து மீடியா இங்கே இருக்கக்கூடிய பார்டர் நம்ம கவனிக்க வேண்டியது இருக்குது பாருங்கள். ஸோ இந்த பார்டரோட லென்த்து பிரெத்து, இந்த பார்டரோட பிரெத்துக்கும் அதே போல் இங்கே இருக்கக்கூடிய பார்டரோட பிரெத்துக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கும். நீங்கள் நல்லா கவனிக்க வேண்டியது இருக்கும். ஸோ அதில் வந்து ஒரு பாயிண்ட் ஒரு 2-3 mm வந்து டிஃப்ரெண்ட் இருக்கும். ஸோ அதை நல்லா கவனிக்க வேண்டியது. பார்க்குறதுக்கு தூரத்துக்கு நம்ம ஓரளவு பார்க்குறதுக்கு நமக்கு பெருசாக டிஃப்ரெண்ட்டு தெரியாது. ஸோ நல்லா வந்து நம்ம டெப்த்தாக பார்த்தோம் அப்படின்னம்னா ஸோ இந்த பார்டருக்கும் இந்த பார்டருக்கும் சம் டிஃப்ரெண்ட் இருக்கிறது நீங்கள் பார்க்கலாம். பாருங்கள், உங்களுக்கு நான் காட்டுறேன் அந்த வீடியோ தெரியுதா உங்களுக்கு. இது வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது, ஒரு 10 mm அந்த மாதிரி இருக்குது. இது ஒரு 8 mm அந்த மாதிரி பார்டர் இருக்குது. ஸோ அப்படி இருக்கிறப்போ நம்ம என்ன பண்ணோம்னா அந்த 10 mm இருக்கக்கூடிய இந்த பார்டரை தூக்கி இந்த பக்கம் போட்டோம் அப்படின்னம்னா பேக் சைடில் பிரிண்டிங் ஆகிறது வந்து தப்பாக வந்து பிரிண்ட் ஆகிடும். ஸோ இப்போ வந்து நமக்கு ஃப்ரண்ட் பேஜ் வந்து பிரிண்ட் ஆகிருச்சு. ஸோ நம்ம எடுக்கலாம். ஏன்னு கேட்டால் இது பிரிண்டிங் ஆகிறப்போது எல்லாமே இதாகிக்கும். ஸோ பாருங்கள் எவ்வளோ குட் குவாலிட்டியில் வந்து நமக்கு பிரிண்ட் கிடச்சிருக்கு. ஸோ நான் உங்களுக்கு என்னென்னா இதை வந்து நம்ம இப்படி எடுத்துட்டோம் பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துட்டேன். ஸோ இந்த எடுத்ததுக்கப்புறம் இதை இந்த பக்கம் எடுத்தாச்சு. இதை அப்படியே திருப்புறோம், அப்படியே திருப்பி அதாவது இப்படி வந்துருச்சு பிரிண்ட்டு இப்படி வந்துருச்சு. ஸோ இங்கே பாருங்கள் பிரிண்ட்டு இங்கேருந்து இப்படி வந்துருச்சு. ஸோ நான் கையில் இப்படி எடுத்து எதுவுமே செய்யலை, அப்படியே தூக்கி அப்படியே வந்து பின்னாடி வைக்கிறேன். ஸோ வச்சதுக்கப்புறம் நம்ம அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து இந்த செகண்ட் பேஜ், இந்த பேஜை வந்து நம்ம பிரிண்ட் கொடுக்கலாம். ஸோ ஆல்ரெடியாக வந்து நம்ம இங்கே செட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு பிரிண்ட்டுக்கு செட் பண்ணது அது அப்படியே இருக்குது. இந்த ஆப்ஷன்லேயும் போய் நம்ம பிரிண்ட் ஆஃப் ப்ராப்பர்ட்டியில் வந்து பார்டர்லெஸ் இதை மட்டும் ஓகே, இது டிக் இருக்கட்டும். இங்கே எல்லாம் செக் பண்ணிக்கலாம். போர்ட்ரேட்டு, ரியல் ட்ரே, ஹை குவாலிட்டி, ஓகே. இந்த வந்து ஃபிட் டு ஃப்ரேமை வந்து எடுத்துடலாம். இங்கே இருக்கக்கூடிய பிரிண்ட்டு கொடுத்துடலாம். இப்போது பர்ஃபெக்டாக இருக்குது எல்லாமே அளவுலாம். கெனான் ஐஜே ப்ரிவ்யூ ஃபுல் பேஜ் ஃபோட்டோஸ் அப்படின்ட்டு ஃப்ரீயாகவே வந்து ஆப் இருக்குது. கெனான் பிரிண்டருக்கு சப்போர்ட்டிங்கு. இது இங்கே கொடுத்துடலாம். இங்கே ஆப்ஷன்ஸ் இருக்குது, எவ்வளோ பர்சன்டேஜ் அந்த மாதிரி வியூ பண்ணி காமிக்கிறதுக்கு. நம்ம ஹோல் கொடுத்துருக்கோம். ஸ்டார்ட் பிரிண்டிங் கொடுத்துடலாம். ஸோ ஸ்டார்ட் பிரிண்டிங் கொடுத்துட்டோம். இப்போ பேக் சைடு வந்து மீடியா வந்து உள்ளே ஃபீடிங் ஆகும். இப்போ ஓகே, மீடியா வந்து உள்ளே ஃபீட் ஆகிடுச்சு. இப்போ என்ன நடக்குதுன்னா அடுத்த பேக் சைட் பிரிண்ட் வந்து இப்போ பிரிண்டிங் ஆகிட்டுருக்கு. ஸோ நான் சொன்ன மெத்தட் படி நம்ம கரெக்டாக வந்து மீடியாவை திருப்புறதில் குழப்பம் இல்லாமல் அப்படியே அதை ஃப்ரண்ட்லேருந்து வந்ததை அப்படியே திருப்பி தலைகளாக திருப்பி அப்படியே வச்சிட்டோம்னாலே அந்த பார்டர் சேஞ்ச் ஆகாது. ஸோ அது கரெக்டாக பிரிண்டிங் வந்து கரெக்டாக பிரிண்ட் ஆகிக்கும். இதில் ஆட்டோ டாக்குமெண்ட் ஃபீடர் இருக்குது. ஸோ ஆட்டோ டாக்குமெண்ட் ஃபீடரில் நம்ம இதை கொடுத்தோம் அப்படின்னம்னா கொஞ்சம் ஏதாவது
அலைன்மெண்ட் மாறும். அதனால் நம்ம ஃபஸ்ட்டு பேஜை பிரிண்ட் எடுத்துகிட்டு அதை அப்படியே வந்து பேக் சைடு திருப்பி செகண்ட் பேஜை வந்து நம்ம இதிலேருந்து பிரிண்ட் எடுத்துக்கிறோம். ஸோ நார்மல் ஜெராக்ஸ் இந்த மாதிரி புக்கு ஜெராக்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் பிரிண்டெல்லாம் வந்து நம்ம நார்மலாகவே இந்த ஏடிஎஃப்பில் வந்து பிரிண்ட்டு கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃப்ரண்ட்டு பேக்கு வந்து அதே மீடியா வந்து பிரிண்ட்டு பண்ணி கொடுத்துரும். ஸோ இது டாக்குமெண்ட்டு பிரிண்ட்டுக்கு ஓகே தான். ஸோ இந்த மாதிரி ஸ்பெஷல் மீடியாவில் வந்து நம்ம பிரிண்ட்டு கொடுக்குறப்போ ஒரு ஐடிக்கு விசிட்டு ஒரு ஐடி கார்டாக இருக்கட்டும் அல்லது ஃபைன் ஆர்ட்டு இந்த மாதிரியான இமேஜஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம குவாலிட்டியாக எடுக்கிறப்போ நம்ம இந்த மாதிரி பார்டர் விஷயங்களையும் கவனிக்க வேண்டியது இருக்குது. ஸோ நான் ஏன் அந்த மாதிரி ஒன் சைடு வந்து 10 mm இன்னொரு சைடு வந்து 8 mm இருக்குது அப்படின்றத நானும் இது வரைக்கும் பார்க்கல. ஸோ நம்ம அந்த டில்லிங் கொடுத்தோம் அந்த மேக்ரோஸ்லேருந்து. ஸோ அந்த மேக்ரோஸ் மேனேஜரில் நம்ம அந்த டில்லிங் செட்டிங்கை வந்து கொஞ்சம் கவனிக்க வேண்டியது இருக்குது. அங்கே ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றத கொஞ்சம் பார்க்கணும். அப்படி இல்லாட்டி அப்ளிகேஷன் வந்து கெனானோட பிரிண்டிங் அப்ளிகேஷன் அதனோட மிஷினுக்கு தகுந்த மாதிரி அதே செட்டிங்கை வந்து செட் பண்ணிக்கிற மாதிரி. ஏன்னா உள்ள அந்த பேப்பரை வந்து ரோல் பண்ணி எடுக்கக்கூடிய அந்த சைடு எட்ஜஸில் வந்து அந்த செட்டிங் இருக்கலாம். ஸோ அதை வந்து கெனான் இந்த அப்ளிகேஷன் வந்து நமக்கு அங்கே மென்ஷன் பண்ணிகிட்ருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் அந்த மிஷினுக்கு தகுந்த மாதிரி இந்த ஸ்பேஸும் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டில் இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ இப்போ செகண்ட் பேஜ் வந்து பிரிண்ட் ஆகிட்டுருக்கு. செகண்ட் பேஜ் பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம அந்த பேஜை எடுத்து நம்ம இங்கே இருக்கக்கூடிய கட்டரில் கரெக்டாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் ஃப்ரண்ட்லேருந்து உங்களுக்கு சொன்ன மாதிரி இந்த மாதிரி லேமினேட் பண்ணிக்க வேண்டியதான். லேமினேட் பண்ணிட்டோம்னா முடிஞ்சு போச்சு. இதே மாதிரி ஐடி கார்டு இந்த ரேஷன் கார்டு இது எல்லாமே வந்து இது மாதிரி இதில் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் டெம்பரேச்சரை அதிகப்படுத்தி நம்ம ஒரு 140 வச்சுருக்கிறேன். இன்னொரு 143 அந்த மாதிரி டெம்பரேச்சர் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி இதை லேமினேட் பண்ணிட்டோம். இதை லேமினேட் பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா அது பிவிசி கார்டை தான் அந்த அளவுக்கு வந்து ஸ்டிஃப் ஆயிரும், கெட்டியாயிரும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம இங்கே டை இருக்குது. ஸோ இந்த டையில் வந்து வச்சு நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படின்னோம்னாலே நமக்கு இந்த மாதிரியான ஒரு கார்டு நமக்கு வந்து பேன் கார்டு அந்த மாதிரியான ஒரு இதில் வந்து நம்ம அந்த டையில் வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து இப்போ நெக்ஸ்ட்டு பேக் சைட் பேஜ் வந்து பிரிண்ட் ஆகிட்டுருக்குது. நம்ம இங்க் லெவல் இந்த அளவுக்கு இருக்குது. ஸோ நமக்கு கெனான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஸ்டாண்டர்டு மெஷரில் வச்சு நம்ம கலர் பிரிண்ட் எடுத்தோம் அப்படின்னம்னா 6000 காப்பீஸ் வந்து எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே பிளாக் அண்ட் ஒயிட்டில் 7000 காப்பீஸ் வந்து ஸ்டாண்டர்டில் இருந்து வச்சு எடுத்தோம்னா எடுக்கலாம் அப்படின்னு இருக்காங்க. ஸோ நம்ம ஹை குவாலிட்டியில் வச்சு எடுக்கிறோம். ஸோ ஹை குவாலிட்டிக்கும் நம்ம ஸ்டாண்டர்டுக்கும் கொஞ்சம் தான் வித்தியாசம், பெரிய அளவில் வித்தியாசம் இல்லை. ஸோ அதனால் இன்னும் பயப்பட வேண்டியதில்லை. ஓகே, இது நம்ம இப்போ ஒன் சைடு இது வந்து ஃப்ரண்ட் சைடு, அதே போல் இப்போ பிரிண்ட் ஆனது வந்து இது வந்து பேக் சைடு. ஸோ பாருங்கள் எவ்வளோ ஷைனிங்காக இருக்குதுன்ட்டு. மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் குட் குவாலிட்டி, இந்த சிந்தட்டிக் மெட்டீரியல் குட் குவாலிட்டி. ஸோ அந்த குட் குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி பிரிண்ட்டும் வந்து நல்ல குவாலிட்டி. கெனான் பிரிண்ட்டை எடுத்துக்கிட்டோம்னாலே எதுவுமே மோசம்னு சொல்ல முடியாது. கெனான் ஜி சீரீஸில் எல்லாமே நல்ல பிரிண்டர் தான். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இதெல்லாமே நம்ம கட் பண்ணி, இதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் டெமோ காமிச்சேன் இல்லையா, கட் பண்ண பின்னாடி நம்ம இந்த மாதிரி இது பண்ணியிருக்கோம். ஸோ இதை இன்றைக்கி லைவ் இந்த வீடியோவில் உங்களுக்கு இன்றைக்கி இதை தான் வந்து நான் லைவாக கொடுத்துருக்குறேன். ஸோ நெக்ஸ்ட்டு இன்னொரு வீடியோவில் நம்ம இன்னும் கொஞ்சம் என்னென்ன ஒர்க் பண்ணுறோம் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு லைவாகவே கொடுக்குறேன். நம்மளுடைய சேனல் துரிகை ஜாலம். இந்த சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைபர்
பண்ணாதவங்க சப்ஸ்கிரைபர் பண்ணி நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுக்கும்படி கேட்டுக்கிறேன். அதே போல் நம்மளுடைய வீடியோக்களை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி அவங்களுக்கும் வாய்ப்பளிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.